பாமகவிடம் தோற்க போகும் அமைச்சரின் மகன், வன்னியர்களுக்கு பயந்து பின்வாங்கும் பொன்முடி, நடக்க போவது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தொப்பில் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேலமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு புகழேந்தி அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இயற்கை எழுதினார். அதனால அந்த தொகுதி காலியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுச்சு. காலியாக உள்ள தொகுதிக்கு அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட்டு புதிய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது விதி. அந்த அடிப்படையில ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும் என்றும், ஜூன் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலுக்கான வேலையை துரிதப்படுத்திருக்கிறாங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் தனி கவனம் பெறுவதற்கான காரணம், இது பாமகவுடைய கோட்டைகளுள் ஒன்றான தொகுதி. 2019 சட்டமன்ற தேர்தலில் பலகட்சி கூட்டணி பலத்தோடு பணத்தை வாரி இறைத்து திமுக இந்த தொகுதியில 60,000 சொச்சம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஜெயலலிதா என்கின்ற மெஜஸ்டிக் லீடர், ஆளுங்கட்சி என்கின்ற பலம், பணபலம், பல கட்சிகளுடைய ஆதரவு என்கின்ற சூழ்நிலையில அன்னைக்கு அதிமுக 50,000 சொச்சம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் இது எந்த பலமும் இல்லாம பாட்டாளிகளுடைய படைபலத்தோடும் மக்களின் ஆதரவோடும் பாமக தனித்து நின்று அன்றைக்கு 42,000 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அது தொகுதி முழுக்க பரவலாக அன்றைய தேதிகளில் பாமக தான் உண்மையாக வென்றது என்று பேசப்பட்டது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதுதான் இன்னைக்கு இன்றைய அமைச்சருக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. பாமக இந்த தொகுதியில இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக பல அரசியல் வல்லுநர்களுமே பேசி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த தொகுதியில தன்னுடைய மகனை இறக்குவதற்கு பொன்முடி தயக்கம் காட்டினாலும், தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக பணத்தை கொட்டி அரைச்சாவது எப்படியாவது பொன் கௌதம சிகாமணியை வெற்றி பெற வைத்து விடலாம் என்று திமுக தலைமையிடம் தன்னுடைய மகனுக்கு சீட்டை கேட்டு முண்டியடிக்கிறார். இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த பலரும் சீட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்கலன்னா பொன் கௌதம சிகாமணியை நிக்கட்டும், வன்னியர்கள்ட்ட நிச்சயமா இவர்கள் செய்த செயலுக்கு பாடம் கிடைக்கும் என்று திமுகவுடனே காத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பொன்முடிக்கு எதிரான மனநிலை இருக்கு. இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி 2019ஆம் ஆண்டுல ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தல் மிக முக்கியமான தேர்தலும் கூட. அன்னைக்கு பாமக ஆதரவோடு அதிமுக நின்றிருந்தாங்க. இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில தான் மு.க. ஸ்டாலின், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2019ஆம் ஆண்டு இந்த தொகுதியில வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிறீங்க, 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தவுடன் வன்னியர்களுக்கு தனியாக 15 விழுக்காடு இடஒதுக்கீட திமுக அரசு கொடுக்கும்னு வாக்குறுதி கொடுத்தார். அவர் வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. ஆனாலும் இன்றைய வரைக்கும் திமுக நியாயமான முறையில வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் சிறிதளவும் சிந்திக்கல. அதையும் அந்த மக்கள் மறக்கல. அதற்கும் சேர்த்து பாடம் புகட்ட தயாராக இருக்கிறாங்க. அதையும் கடந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய பெரும்பான்மை சமுதாய மக்களிடம் பல எதிர்ப்புகளை பொன் கௌதம சிகாமணியுடைய தந்தை பொன்முடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இவர்களை வீழ்த்த என்று காத்து கொண்டிருந்த வன்னியர்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக இது கிடைச்சிருக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாமக இங்க தனித்து 36,000 வாக்குகளை பெற்றிருந்தாலும் இந்த வாக்குகள் குறைவதற்கான காரணம், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவருடைய மரணத்தால் திமுகவுக்கு அனுதாபம் கிடைத்திருந்துச்சு. அந்த அனுதாபத்தினால இங்க பாமகவுக்கு வாக்குகள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆனால் இந்த இடைத்தேர்தல்ல பொன்முடியுடைய மகன் நிற்கின்ற போது
இந்த வாக்குகள், இந்த 36,000 வாக்குகள் என்று 2 மடங்காக உயர்ந்து பொன்முடியுடைய மகனை வீழ்த்தும்னு கருதப்படுறாங்க. அதற்கு இன்னொரு காரணம், பட்டியல் சமுதாய மக்களும் பொன்முடியை பழிவாங்குவதற்காக காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தன்னுடைய மனைவி காலில் விழ வைத்தார் என்கின்ற கோபம் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் இருக்கு. அதை கடந்து பெரும்பான்மையான பட்டியல் சமுதாய மக்களுக்கு பொன்முடி மீது இருக்கக்கூடிய கோபம் இங்க பெரும்பான்மையாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய சமுதாயங்களை பிளவுபடுத்தி அதில் குளிர் காய்ந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு நபராக பொன்முடி இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை முதன்மையா அந்த தொகுதியில பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. அதனால 2 பெரும்பான்மை சமுதாயங்களோடும் ஒற்றை இலக்காக பொன்முடியை வீழ்த்துவதுதான்றதுல குறியா இருக்கிறாங்க. அவர்கள் நிச்சயமாக ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அமைச்சருடைய மனைவி என்கின்ற காரணத்தினால அவர் காலில் விழ வைத்ததை அவ்வளவு எளிதாக எந்த பட்டியல் சமுதாய சகோதரர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நம்புறேன். இன்னொரு பக்கம் அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்குது. இந்த தொகுதியில அதிமுகவுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது என்பது உலகறிந்தது. பாமக இப்போதைக்கு முதன்மையா நிக்குது. யார் வேட்பாளராக இறங்கினாலும் அவர்களை எல்லை வைக்க வேண்டும் என்கின்ற உறுதியில பாட்டாளிகள் இருக்கிறாங்க. திமுக அதிகார பலம் இருக்கு, ஆளுங்கட்சி பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, கூட்டணி பலம் இருக்கு என்கின்ற தைரியத்துல களமிறங்குவாங்க. அப்ப போட்டி என்பது பாமக வெர்சஸ் திமுக என்று இருக்கலாம், கடுமையாக இருக்கலாம். ஆனால் இறுதியாக பாமகவிற்கான வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்கான்னு கேட்டா, என்ன கேட்டா உறுதியா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் பாட்டாளிகள் ஒரு இடத்திலும் பின்தங்காமல் பொன்முடிக்கு பாடம் புகட்ட கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக உறுதியாகத்தான் இருக்கு. இந்த தொகுதியில நாம் வெல்வதற்கு ஏறத்தாழ 70,000 வாக்குகள் இருந்தால் போதும். இந்த சட்டமன்ற தொகுதியில 1.5 லட்சம் வாக்குகள் வன்னியருடைய வாக்குகள் இருக்கு. அதனாலையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெருமளவுல பலம் இருக்குன்னு கருதப்படுது. ஏன்னால் அந்த வன்னியர்கள் அத்தனை பேரும் பாமகவை நம்புறாங்க. காரணம் என்னன்னா, பாமக மட்டும்தான் வன்னியர்களுக்காக குரல் கொடுக்கும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய பெருங்குடியின மக்களுக்கு இருக்கு. பாமக வந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த திமுகவோ அல்லது அதிமுகவோ வந்தால் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயங்களை மோதவிட்டு அதுல குளிர்காய நினைப்பார்கள், சாதிய மோதலை ஏற்படுத்துவார்கள் என்கின்ற எண்ணம் பட்டியல் சமுதாய மக்களிடமும் பிற சமுதாய மக்களிடமும் இருக்கு. அதனால பாமகவுக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, உறுதியா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் கேட்பீங்க, இது இப்படிதான் நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில ஜெயிச்சிரும்னு சொன்னீங்க, கடைசியில தேர்தல் முடிவு வேறு மாதிரியா இருந்துச்சுன்னு பலரும் என்கிட்ட வருத்தப்பட்டீங்க. தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் களம் அப்படியாகத்தான் இருந்துச்சு. அதிமுக நயவஞ்சகத்தோடு மாம்பழம் சின்னம் ஜெயிச்சிடக்கூடாது, திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்லைன்னு வேலை செய்து பாலக்கோடுல பிரித்த வாக்குகள் தான் அங்க பாமகவுடைய பின்னடைவுக்கு காரணமா இருந்துச்சு. இதையும் மனசுல வச்சுக்கிட்டு நாம் நேர் எதிராக அதிமுக திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுத்து பாமகவுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி.